நடக்குது இங்க பாருங்க. அது இல்ல தமிழம்மா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு கேட்டேன். இல்ல, அவனே உனக்கு எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்கான். அதை நம்பி நீ அந்த குரலை என்கிட்ட வர சொல்ற. எத்தனை வாட்டி இங்க நின்று கத்து கத்துன்னு கத்தியிருப்பேன் அந்த குரலை. ஆனாலும் உனக்கு அந்த குரல் மனப்படாகல என்னல? அது இல்ல தமிழம்மா, நான் புக்ல படிக்கும் போது அப்படிதான் படிச்சேன். அதனாலதான் அவன்கிட்ட நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு சொன்னேன். இல்ல, நீங்க 2 பேரும் எப்பல 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணீங்க? அதான் தமிழம்மா, எங்களுக்கும் தெரியல. எங்களுக்கும் அதே சந்தேகம் தான் ரொம்ப நாளா இருக்கு. என்னது அதே சந்தேகம் தான் ரொம்ப நாளா இருக்கா? விளங்கிரும்ல நீங்க படிச்ச லட்சணத்துக்கு. போங்களே, வெளியே போய் தோப்புக்காரனை போடுங்களே. 2 பேரும் தோப்புக்காரனை போடுறது மட்டும் இல்ல, நாளைக்கு இந்த மொத்த திருக்குறளையும் 100 வாட்டி இம்போசிஷன் எழுதிட்டு வரணும். தமிழம்மா, என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். ஆமா தமிழம்மா, இந்த ஒரு வாட்டி பண்ணிச்சு விட்டுருங்க. இல்ல, மன்னிச்சு வர வேலையால பண்ணியிருக்கீங்க 2 பேரும். குறள் எவ்வளோ அருமையான ஒன்று தெரியுமா? அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா திருவள்ளுவர்? அதை போய் இப்படி பண்ணுறீங்களே. நீங்கள் சொன்ன குறளை கேட்டால் திருவள்ளுவரை ஏஞ்சி ஓடிடுவார். நீங்கள் வேணா அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க, நாங்களே போய் அவரை எங்கேயோ ஓடாதீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு வரோம். பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மரியாதையை வெளியே போங்க 2 பேரும். நாளைக்கு இந்த எல்லா குறளையும் 100 வாட்டி எழுதிட்டு வரல, பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. சரி தமிழம்மா, நாங்கள் எழுதிட்டே வந்துடுறோம். வெளியே போய் தோப்புக்காரனை போடுங்களே. போட்டுக்கிட்டே புக் எடுத்துட்டு போய் திருக்குறள் படிங்க. நான் வந்து கேட்பேன், 3ஆவது சொல்லல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி தமிழம்மா. 2 பேரும் வெளியே போங்களே. ஏல கார்த்தி, உனக்கு அது திருக்குறள் தெரியுமா தெரியாதா? அது வந்து எனக்கு தெரியும், ஆனா சுபினுக்கு எந்த திருக்குறள் தெரியுமோ அந்த திருக்குறள் தான் எனக்கும் தெரியும். அதானே, 3 ஒரே குட்டையில வந்த மாட்டேன் தானே, ஒன்று கூட உருப்படணும்னு முடிவு பண்ணல. இல்லை, உங்களுக்குலாம் திருக்குறள் தெரியலன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? 1ஆப்லேருந்து படிக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு திருக்குறள் தெரியல. ஐயோ, வெளியே போங்களே. என்னம்மா, உங்களுக்கு அது திருக்குறள்லாம் தெரியுமா? இல்லை அவங்கள மாதிரி தான் நீங்களும் வளருவீங்களா? இல்லை மேம், நான் நல்லா படிச்சுட்டேன், நீங்கள் என்கிட்ட கேளுங்களேன். ஆ கேட்குறேன், ஏஞ்சி ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள். ஆ எல்லாரையும் வந்து கேட்குறேன். எல்லாரும் 10 திருக்குறள் சொல்லியிருக்கணும், பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அவனுங்கள மாதிரி உங்களையும் வெளியே அனுப்பிடுவேன். நான் போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். பூமாரி, கிளாஸை பார்த்துக்கோ. சரி தமிழம்மா, நான் பார்த்துக்கிறேன். சுபின், அஜய், கார்த்தி, சொல்லுங்க தமிழம்மா. இல்ல, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? திருக்குறள் படிக்க சொன்னா படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் தமிழம்மா. உன் கையில் மட்டும்தான் புக் இருக்கு, மற்ற 2 கும்பட்டிகளும் புக்கு கொண்டு வந்தீங்களா இல்லையா? இல்லை தமிழம்மா, மறந்துட்டோம். மறப்பீங்க, நல்லா மறப்பீங்க. இன்னும் 2 நாள் உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் வருது. நீங்கள் எப்படி எழுத போறீங்கன்னு தெரியல. ஒழுங்கா 3 குறளாவது படித்து என்கிட்ட ஒப்பிங்க. நீங்கள் 3 பேரும் 3 குறளை ஒப்பிக்கல, உங்கள் 3 பேரையும் கொண்டு போய் பிரின்சிபல் ரூமில் நிறுத்திடுவேன், பார்த்துக்கோங்க.